அனைவருக்கும் வணக்கம். தமிழன் தலைநிமிர தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் மதுரையிலே தொடங்கி இன்று 15வது நாள். மேட்டூரிலே நடைபெறுகிற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் ஹரிராமன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், அருமை நண்பர், சகோதரர், தம்பி, எல்லாவற்றிற்கும் பொருத்தமாக எனது அன்புக்குரிய இளங்கோவன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களே, மணி எம்எல்ஏ அவர்களே, இன்னொரு சின்ன குழந்தை இப்போ உங்கள் முன்னாடி பேசிட்டு போச்சு பாருங்க, முகம் மட்டும் சின்ன குழந்தை மாதிரியே இருக்கும். அதே ஃபோட்டோ தான் வால் போஸ்ட் ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கார். குரல் மட்டும் கம்பீரமாக சிங்கமென ஒலித்திருக்கிற நான் என்றும் நேசிக்கின்ற எனது அன்புக்குரிய அண்ணன் KP ராமலிங்கம் XMP அவர்களே, இந்த நிகழ்வினை தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்து இன்றைக்கும் இந்த இடத்தில் வந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, லோகநாதன் அவர்களே, மகா சுசீந்திரன் அவர்களே, ஐஜேக்கினுடைய மாவட்ட தலைவர் சுதாகர் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் சுசீந்திரகுமார் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சுதீர் முருகன் அவர்களே, சவுந்தரராஜன் அவர்களே, பொதுச் செயலாளர்கள் CP ரவி அவர்களே, ராஜசேகர் அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, அதிமுகவின் முன்னாள் நகர்மன்ற தலைவர் லலிதா சரவணன் அவர்களே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, IJK, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி இன்னும் தோழமை கட்சிகளுடைய ஒன்றிய நகர செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், கிளை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், திரளாக வருகை தந்திருக்கின்ற மகளிரினுடைய பொறுப்பாளர்கள், மகளிரினை சார்ந்த அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று 15வது நாள் தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் மேட்டூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மேட்டூரில் நடைபெறுகின்ற இது ஒரு பொதுக்கூட்டமா, இல்லை 2026 தேர்தல் நடந்து முடிந்த வெற்றி விழா கூட்டமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று மேட்டூரிலே ஒகேனக்கல் காவிரி ஆற்று வெள்ளம் போல் இங்கு திரண்டிருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் ஒருமுறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டூர் 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 இது அதிகம் பேசக்கூடிய வார்த்தை. தமிழகத்தில் எல்லா ஊர்கள் இருந்தாலும் மேட்டூர் மற்றும் அரசியல்வாதிகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஜூன் 1ஆம் தேதி தண்ணீர் திறந்து விட்டாச்சா, மேட்டூரில் தண்ணீர் திறந்து விட்டாச்சா, அல்லது காவிரியில் தண்ணீர் வரவில்லை, மேட்டூர் டேம் திறக்கவில்லை, வந்தா திறந்தாச்சு, வரலன்னா திறக்கவில்லை. இது அதிகமாக அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தை. ஆக மேட்டூர் இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருந்த போது நமது இளங்கோவன் சொன்னார், தருமபுரி பாராளுமன்றத்தில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி அதிகமான ஓட்டுகளை பெற்றிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு கூட்டியிருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் தந்த வரவேற்பை பார்க்கின்ற பொழுது, உறுதியாக இந்த 11 தொகுதிகளிலும் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகள் நாம் ஜெயித்திருக்கிறோம். வர இருக்கிற தேர்தலில் அது ஒன்றையும் சேர்த்து 11 தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும், எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேச்சேரி பத்திரகாளி அம்மன், நாங்கள் வரும்போது மேச்சேரி பத்திரகாளி அம்மன், வரதராஜ பெருமாள், வனவாசி நரசிம்மன், தாரமங்கலம் கைலாசநாதரை வணங்கிதான் இங்கே வந்திருக்கிறோம்.
பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்கு உயிர் தியாகம் செய்தவர்கள் லட்சக்கணக்கான பேர்கள். ஆனால் அதிலும் தலையாய மிக முக்கியமான ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை இந்த நேரத்தில் அவர்களுக்கு எனது வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சேலம் மாவட்டம் முதலாக உருவான மாவட்டம், முதலாக தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட மாவட்டம் சேலம் மாவட்டம். இங்கே மேட்டூர் அனல் நிலையம் இருக்கிறது. அனல் நிலையத்தில் சரியான பராமரிப்பு இல்லை. நான் ஒரு வருடம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தேன். அம்மாவுடைய அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருக்கும்போது ஓராண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தேன். அப்பொழுது பராமரிப்பு நன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அனல் மின் நிலையத்தில் இன்றைக்கு பாதுகாப்பே இல்லை. அந்த தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் ஆக்கவில்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்க கொடிக்கம்பத்தில் ஏறி அவங்க போராட்டம் நடத்துறாங்க. ஊழியர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை. அங்க நிலக்கரி சேமிப்பு டேங்க் இருக்கு. அந்த டேங்க் சரிஞ்சு விழுந்து 2 பேர் இறந்து போனாங்க. காரணம் சரியான பராமரிப்பு அங்க இல்லை. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் மேட்டூர் அனல் மில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நிலையத்தை சரிபார்த்து உற்பத்தி திறனை அதிகமாக்குவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், செய்யவில்லை. ஏழைகளை பற்றி அவர்களுக்கு எப்பொழுதுமே கவலை கிடையாது. விவசாயிகளை பற்றி எப்பொழுதுமே அவர்களுக்கு கவலை கிடையாது. அவர்களுக்கு கவலையெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது மீண்டும் மன்னர் ஆட்சி போல் அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர ஏழைகளை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் அவர்களுக்கு கவலை இருப்பதாக தெரியவில்லை. இந்த பகுதியில் அதிகமாக விளைகின்ற மரவள்ளி கிழங்குக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தருவோம் என்று சொன்னார்கள். என்னாச்சு வாக்குறுதி? இதுவரையிலும் அது காற்றிலே பறக்கவிட்ட வாக்குறுதியாக இருக்கிறது. ஆனால் அதே போல கூட்டுறவு ஆலை அமைத்து மரவள்ளி கிழங்கு உரிய விலை, ஒரு கூட்டுறவு ஆலை அமைத்து மரவள்ளி கிழங்குக்கு உரிய விலை செய்து வருவோம் என்று சொன்னார்கள். அதையும் எங்கே என்று தேடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பாப்பிச்செட்டிப்பட்டி கிராமத்தில் இப்பொழுது வீடியோவில் பார்த்தீங்க நீங்க, ஒரு குளிர்பதன சேமிப்பு கிடங்கு கட்டி முடித்து அப்படியே இருக்கிறது. அது திறக்கவே இல்லை. திறக்குவதற்கு முயற்சியும் இல்லை. அவர்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்னைக்கு காவிரியிலே தண்ணீர் வந்து மேட்டூர் நிலையிலிருந்து அந்த கால்வாய்கள் சரிவர சீர் பண்ணாமல் நிறைய தண்ணீர் கடலிலே வீணாக கலக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்கிறது. 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாகவே நீர் மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னார். எதுவரையிலும் ஒரு துரும்பை கூட எடுத்து போடவில்லை. தமிழக சட்டமன்றத்தில் 1000 தடுப்பணைகள் கட்டி தருவோம் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒரு அணை கூட இதுவரை கிட்டியதாக இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்குத்தான் இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் விவசாயிகளுக்கு, ஒன்றியத்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள் விவசாயிகளுக்கு. இதுவரையிலும் செய்யவில்லை. சரபங்கா வடிநிலை ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை சரியாக நிறைவேற்றாமல் மேட்டூர் அணையுடைய நீர் கடலிலே வீணாக சென்று கலக்கிறது. அந்த அளவிற்கு இன்னைக்கு நீர் மேலாண்மை இல்லாமலே இருக்கிறது. வசிஷ்ட நதி வரை மேட்டூர் உபநீரை கொண்டு செல்ல வேண்டும் என்பது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். வசிஷ்ட நதி இங்கு முக்கியமான நதி தானே. ஆனால் அதையும் அவர்கள் செய்யவில்லை. மேச்சேரி நீர்ப்பாசன திட்டத்தை இதுவரையும் செய்யவில்லை. இந்த வீடியோவில் பார்த்திருப்பீங்க. தோணி முடிவு திட்டம், சாணார்பட்டி மூலக்காடு சாம்பல் நீரேற்று திட்டம், இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள், திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள். தண்ணீர் இல்லாமல் எவ்வளவு மக்கள் எவ்வளவு இடங்களில் கஷ்டப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடைபெறுகிறது. சங்ககிரியிலே ஒரு லாரி தொழிற்பேட்டை அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் இல்லை. முதலீடு ஈர்க்க போகிறேன் என்று சொல்லி வெளிநாட்டுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார். வெளிநாட்டிலே திமுக சார்பாக முதலீடுகள் செய்யப்படுகிறது. நான் கேட்பதெல்லாம் சேலம் முதலில் தோன்றிய மாவட்டம். இந்த 5 ஆண்டுகளில் சேலம் மாவட்டத்திற்கு என்ன தொழிற்சாலைகள் கொண்டு வந்தீர்கள்? அல்லது விவசாய மக்களுக்கு என்ன நன்மைகளை செய்தீர்கள்? எதுவுமே செய்யவில்லை. ஆனால் சேலம் மாதிரி தொழில் நகரங்களை உருவாக்கினால் இந்த பகுதி மக்கள், இந்த வட்டார மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதை செய்ய தவறியது இந்த அரசு. நமது அன்பு சகோதரர் இளங்கோவன் சொன்னார், நான் அதிமுகவில் அமைச்சராக மாநில அம்மா பேரவை செயலாளராக இருக்கும்போது
அவர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர். இன்னைக்கு ஒருபடி உயர்ந்து மாவட்ட செயலாளராக வந்திருக்கிறார். சேலத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் எல்லா நகராட்சியிலும், எல்லா மாநகராட்சியிலும், எல்லா பேரூராட்சியிலும் எங்கேயுமே வடிகால்கள் சரியான முறையில் கிடையாது. அதை பற்றி கவலை உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. இளங்கோ சொன்னார், அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் பேசினார்கள். சொத்து வரி உயர்வு 300% கூட்டியிருக்கிறாங்க. மின்சார கட்டணம் 300% கூட்டினார்கள். 2 மாசத்துக்கு வரக்கூடிய பில் கட்டண பில்லை 1 மாசம் வசூலிப்போம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எங்கேயாவது செஞ்சிருக்காங்களா? இதுவரையிலும் செய்யல. 2 மாசம் கட்ட வேண்டிய பில்லை ஒரே மாசம் கட்டணம் மாத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இதுவரையிலும் எங்கேயும் கிடையாது. சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது, சீரழிந்து இருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் அரசு, விடியாத அரசு. ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒன்று மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே கட்சியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், கடந்த முறை நடந்தது போல அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்தார், மத்தியிலே பிரதமர் மோடி பிரதம அமைச்சராக இருந்தார்கள். ஒரு இணக்கமான உறவு. உரிமை குரல் படத்தில் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு எம்ஜிஆர் அன்னைக்கு உரிமை குரல் படத்தில் சொன்னார். அதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் செஞ்சு காட்டினார். மத்திய அரசோடு நல்ல உறவு. 40,000 கோடி ரூபாய் அன்னைக்கு கொண்டு வந்தார்கள், சாலைகள் போட்டார்கள். இன்னைக்கு சேலத்தில் பாருங்க எவ்வளவு பாலம், எவ்வளவு ரோடுகள். கோயம்புத்தூர்ல பாருங்க எவ்வளவு பெரிய பாலம். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துக்கு வர்றார், முதலமைச்சருக்கும் அதிகாரிகளுக்குமே அதிக தொடர்பு இல்லை. கோயம்புத்தூர்ல ஏற்கனவே ஒரு 10 கிலோமீட்டர் பாலம் முடிந்து விட்டது, கட்டி முடிந்தாகி விட்டது. அதிகாரிகள் சொன்னாங்கிறத கேட்டுட்டு இன்னும் 5 கிலோமீட்டர் பாலம் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர். இதுதான் முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிறது. இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது. விடியாத அரசு. அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் போது நிறைய நிதிகளை வாங்கி வந்தார்கள். கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வாங்கி கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 4 ஆண்டு காலம் நல்ல முறையில் நல்லாட்சி நடந்தது. ஒரு சின்ன வித்தியாசத்தில் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு, யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை விட அண்ணன் அழகாக சொன்னார்கள், யார் வர வேண்டும் என்பதை விட இந்த முதலமைச்சர் இருக்கக்கூடாது, இந்த கட்சி ஆட்சியில இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஆனால் ஏற்கனவே வாழ்ந்த நல்லவர் அண்ணன் எடப்பாடியார்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றுமே தரவில்லை, ஒன்றுமே தரவில்லை என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 11 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்திற்கு 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். 14 லட்சம் கோடி ரூபாய். இது யாராலும் மறுக்க முடியாது. சேலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் 21 லட்சம் பேருக்கு, விவசாயிகளுக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் 21 லட்சம் பேர்களுக்கு 392 கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விவசாயிகளுக்கு இந்த திட்டம், நான் சொல்லக்கூடிய அடுத்து சொல்லக்கூடிய திட்டம் நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, 60 வயதுக்கு அப்புறம் விவசாய தொழில் இறந்து போனால், விவசாய 60 வயதுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு வேலை செய்ய முடியாது, அவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் தருகிறது மத்திய அரசு. யாருக்கேனும் தெரியுமா? இதுவரையிலும் தெரியாது. விவசாயிகள் தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அதை விளக்கமாக மக்களுக்கு சொல்லி அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிறு குறு மேம்பாட்டு திட்டத்தில் நான் சொன்னது, 60 வயது தாண்டியவர்களுக்கு இதுவரையிலும் 4453 பேர் அதிலே மாதம் 3000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 485 கோடி ரூபாய், பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தில் மத்திய அரசு 485 கோடி ரூபாய் தருகிறது. இதெல்லாம் மத்திய அரசு தருகிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தருகிறார்கள். மெடிக்கல் ஸ்டோர்ல போனா இன்னைக்கு நிறைய விலை இருக்கு, மருந்து விலை. 50 பைசா மருந்த 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 5 ரூபாய் மருந்த 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய மெடிக்கல் ஸ்டோர்லாம் இருக்கு. ஆனா மத்திய அரசு மக்களுடைய நலன் கருதி 56 மலிவு விலை மருந்தங்களை நமது சேலம் மாவட்டத்தில் இருக்கிறது. 56 மலிவு விலை மருந்தங்கள். நான் எதற்கு சொல்கிறேன் சொன்னா, இதையெல்லாம் மக்கள் தெரிந்து
மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி 34,262 வீடுகள் மோடி அவருடைய திட்டம். மோடி வீடு மோடி வீடுன்னு சொல்றோம். ஆனா இப்பெல்லாம் முதலமைச்சர் வீடு முதலமைச்சர் வீடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 லட்சம் வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டம் நமது சேலம் மாவட்டத்தில் மட்டும் மத்திய அரசு படம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்தது. இப்படியாகத்தான் இன்னைக்கு 520 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. 289 கோடி ரூபாய். இது அவ்வளவு மத்திய அரசு சேலம் மாவட்டத்தில் தந்த திட்டங்கள். இது நான் இவ்வளவு நேரம் சொன்னது திட்டங்களும் பயன்களையும் சொல்லியிருக்கிறேன். நடந்த விஷயங்களையும் வீடியோவில் பார்த்துருங்க. இதுக்கு மேல தாண்டின விஷயம், எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, எந்த குக்கிராமத்துக்கு போனாலும் சரி, கஞ்சா பொட்டணமா வைக்கிறாங்க, அபின் விற்கிறாங்க. அது பிறகு மெத்துன்னு ஒண்ணு, மாமன் சேலஞ்சர் துறைக்கு தான் தெரியும் மெத்துன்னு. அது சொன்னார் அங்க வச்சு, கோயம்புத்தூர்ல வச்சு. மெத்தப்பேட்டம் ஏதோ சொன்னாங்க. மெத்தப்பேட்டம்ங்கிற ஒரு அது அந்த மருந்து போட்டா ஒரு வாரம் அப்படியே இருப்பாங்களாம். இதையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. ஆனா உலகத்திலே சிறந்த நாடு தமிழ்நாடு, உலகத்திலே பாதுகாப்பான இடம் பெண்களுக்கு கோயம்புத்தூர். ஆனா அந்த கோயம்புத்தூர் நடந்த சம்பவம் அநேகமா எல்லாரும் டிவியில பார்த்திருப்பீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கிறாங்க. அந்த ஆணை அருவாளால் வெட்டி விட்டு ஃபுல் கஞ்சா போதை. அந்த பெண்ணை 19 வயது பெண்ணை கரகரவென்று இழுத்துட்டு போய் 3 பேர் 11 மணிக்கு ஆரம்பித்து விடிய கால 4 மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறது. பெற்றவருடைய மனது எவ்வளவு பதபதைக்கும், பெண்களை பெற்றவர்கள் எவ்வளவு மனம் பதபதைக்கும், எப்படி கதறி இருப்பார்கள், அந்த பெண் எப்படி கதறி இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள தாய் ஒரு பெண், நமது மனைவி ஒரு பெண், நமது குழந்தையில் இருந்தால் பெண். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாசக்காரர்கள் அந்த பெண்ணை நாசப்படுத்தினார்கள். பிறகு 2 நாள் கழிச்சு ஒரு 3 பேரை பிடிச்சு துப்பாக்கியால சுட்டு அந்த கேஸை அப்படியே முடிச்சிடறாங்க. அவர்கள் உண்மையிலே குற்றவாளிகளா இல்லையா என்பது தெரியாது. நாங்கள் சொல்வது, நீங்கள் குற்றம் நடைபெறுகிறது, குற்றவாளியை சுட்டு பிடிக்கிறீர்கள் அல்ல ஜெயிலே போடுகிறீர்கள், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த குற்றம் நடைபெறாமல் தடுக்க வேண்டுமே, அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுடைய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறையை கையில வைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுடைய மகன் இந்த தேர்தலில் முதலமைச்சராக வர வேண்டும், அவ்வளவுதான். நான் ஒரு டெல்டாக்காரன். தஞ்சாவூர் காவிரி பாய்கிறதே, மேட்டூரிலிருந்து அணை திறந்து விட்ட உடனே திருச்சி தஞ்சாவூர் கொள்ளிடம் வழியாக போகிறது. நான் ஒரு டெல்டாக்காரன் சொல்லுகிறார் முதலமைச்சர். ஆனால் டெல்டாவில் மழை பெய்து நெல்லெல்லாம் முளைத்து போயிருக்கிறது. அங்கு லாரிகள் வரவில்லை, நெல்களை கொள்முதல் செய்வதற்கு ஆளே இல்லை, அதிகாரிகளே இல்லை. துணை முதலமைச்சர் போகிறார், ரயில் நிலையத்தில் அவரும் துரைமுருகனும் போய் பார்க்கிறார்கள். எல்லாம் சரியாக நடந்து பேட்டி கொடுத்து விட்டு உடனடியாக சென்று விடுகிறார்கள். இதற்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டார்கள். இப்பொழுது மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி விடியாத ஆட்சி சீக்கிரம் முடிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி தேர்தல் நடந்தது. அந்த ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு இன்னும் 150 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு 150 நாட்கள் தான் இருக்கிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. ஆட்சியுடைய நாட்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது. எதை எடுத்தாலும் எதிர்ப்பு, எதை எடுத்தாலும் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம். இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தார்கள் மத்திய அரசு. வெளிநாட்டில் இருந்து நமது இந்திய குடிமக்களை பாதுகாப்பதற்காக இந்திய குடியுரிமை சட்டம் போட்டார்கள். அதற்கும் எதிர்ப்பு. கேட்டால் இஸ்லாமியர்களை வெளியே அனுப்பிவிடுகிறார்கள் என்று சொன்னார். இதுவரையிலும் 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு இஸ்லாமியர் கூட இந்தியாவிலிருந்து வெளியே அனுப்பவில்லை, பாதுகாப்போடு இருக்கிறார்கள். நீங்கள் தான் எல்லோரையும் தூண்டி விடுகிறீர்கள். மத ரீதியாக தூண்டிவிடுவது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பான அரசாங்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருப்பவர் சாதாரண மனிதன் அல்ல. அமெரிக்க அதிபரையே போய்ப்பார் என்று சொல்லக்கூடியவர். திருப்பூரிலே ஆடைகள், பின்னல் ஆடைகள் ஏற்றுமதிக்கு 50% வரி போட்டவன் அமெரிக்க அதிபர். ஆனால் அமெரிக்காவிடம் போய் கெஞ்சுவோம் என்று எதிர்பார்த்தார்.
நமது ஆள் எப்படி ஆள்? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்தால் அல்லது அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்களுக்காக பஞ்சாயத்து பண்ணக்கூடிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபருக்கு இறங்குவாரா? உடனடியாக புறப்பட்டார். சீனா போன்ற நாடுகளுக்கு புறப்பட்டு சென்று திருப்பூரிலே ஆடைகள் ஏற்றுமதிக்கு அத்தனைக்கும் அதை சரி கட்டுவதற்காக புறப்பட்டு சென்ற மாபெரும் தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. கோவையில் ஒரு சம்பவத்தை சொன்னேன். 2-3 நாட்கள் தான் ஆகிவிட்டது. நேற்று ராத்திரி ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. முதல்ல நடந்த சம்பவத்துக்காக ஏதோ நடந்தது என்று வைத்துக் கொண்டால், நேற்று ராத்திரி ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். 3 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரையிலும், இந்த சமயம் வரையிலும் யாரையும் பிடிக்கவில்லை. டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, யாராவது தெரியுமா? எல்லாம் நேற்று ராத்திரி ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க கோயம்புத்தூர்ல. அப்ப காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? தொடர்ந்து மக்களுக்கு நாசக்கார வேலைகளை செய்ய வேண்டுமா? ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற வேண்டுமா? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது சொன்னார்கள், ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதான். ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு எதை எடுத்தாலும் எதிர்த்து கொண்டே இருக்கிறார் சார். இன்னைக்கு மத்திய அரசு வாக்காளர் கணக்கெடுப்பு நடத்துகிறது. இறந்தவர் போனால் அவருடைய வாக்கை எடுத்து விடுவது, வெளியூருக்கு போனால் அவருடைய வாக்கை எடுத்து விடுவது, புதிதாக வாக்காளரை சேர்ப்பது. இதை வாக்காளரை கணக்கெடுப்பதற்காக இப்ப சார் அப்படிங்கிற ஒரு இதுல இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஆனால் அதற்கும் இன்னைக்கு எதிர்ப்பு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. இது நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய தொகுதியில 9000 ஓட்டு அதிகமாக இருக்கிறது. எல்லா திமுக அமைச்சர்கள் தொகுதியிலே இன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை 10,000 15,000 போலி வாக்காளர்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதற்காக தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி தொடரக்கூடாது. சார்னு சொன்னாலே போறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை ராத்திரி கூட்டிட்டு போய் அந்த பெண்ணிடம் பேசி, எல்லாமே பெண்கள் அதிகமா இருக்காங்க, நம்ம சொல்ல முடியல. அந்த பெண்ணிடம் அதுக்கப்புறம் போனை கொடுத்து, இன்னொரு சார் லைன்ல இருக்காரு, எந்த சார்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களான்னு கேட்டேன்னா, அந்த பெண் பதறி போய் அது போய் வெளியே பேட்டி கொடுத்து பார்த்தா திமுக அமைச்சர் கூட பெரிய நண்பரா இருக்கார் அவர். அப்ப யாருக்காண்டி போன் பண்ணியிருப்பார்? இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. இப்ப இந்த ஆட்சி தேவையா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. கூட்டணியை பற்றி பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு இது. ஏதோ நயினார் நாகேந்திரனோ மேடையில் இருக்கிற சேர்ந்து எடுத்த முடிவல்ல. இது ஒரு இயற்கையான கூட்டணி. நாட்டில் ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய மருமகன் பெண் என்ற ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறார். அந்த நிறுவனத்திற்கு பேர் பெண். அதற்கு மாசம் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணுகிறார்கள். எப்படியாவது இந்த கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. நான் மேட்டூரில் இருந்து இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன், எத்தனை பெண் நிறுவனம் வந்தாலும் சரி, எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியை யாராலும் பிரிக்க முடியாது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்போம். அதன் பிறகு நிறைய பேர் எங்கெங்க போறாங்க அப்படின்னே தெரியாது. கரூரிலே ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் கரூரில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறார். வேன்ல போகும்போது பேசி மைக் எடுத்து பேசுறார். பேசும்போதே ஒரு பாட்டு பாடுறார். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில்னு பேசுறார். 10 ரூபா பாட்டில் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாரும் டாஸ்மாக் பக்கம் போலுக்கு டாஸ்மாக் பக்கம் போறக்கூடியவெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்க, அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். 10 ரூபா பாட்டில்னு பாடிச்சார். கரண்ட் கட் ஆகுது, செருப்பை குத்தி வீசுறாங்க, கரண்ட் கட் ஆகுது, லத்தி சார்ஜ் நடக்குது. எல்லாரும் நெருக்கடியில் 41 பேர் இறந்து போனாங்க, பரிதாபமாக இறந்து போனார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு தாய், ஒரு கணவனை இழந்த தாய்
தன்னுடைய 10 வயது மகனை, தனக்கு இருந்த ஒரே ஆதரவு அந்த 10 வயது மகன், அந்த 10 வயது மகனை கூட்டிக் கொண்டு அந்த நடிகரை பார்க்க வேண்டுமாறு கூட்டத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு நடந்ததை பாருங்க. அந்த தாயுடைய கண் முன்னாலேயே 10 வயது சிறுவனை எல்லாரும் கூட்டத்தில் நசுக்கி கீழே விழுந்து ஏறி மிதிச்சு தன்னுடைய தாய் கண் முன்னால சாகுறாங்க. எவ்வளவு கொடுமை! இந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. அந்த தாயும் கீழே விழுந்து அதுவும் மேலே ஏறி போறாள். பக்கத்தில் இருக்க சாக்கடையில் ஒருத்தர் விழுறார், ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தர் விழுறாங்க, இன்னொருத்தர் விழுறாங்க. பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்து போனாங்க. நான் சட்டமன்றத்தில் பேசினேன். முதலமைச்சர் சொன்னார் 5 டிஎஸ்பி 500 போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாங்க. நான் சொன்னேன், முதலமைச்சர் நீங்கள் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கிறது. 12 மணிக்கு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் 7 மணிக்கு வந்தார். காலதமாக தான் வந்தார், உண்மை. அதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் 500 போலீஸ் இருந்தார்கள் சொன்னார்களே, அது தவறு. அங்கே லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது. அந்த 41 குடும்பத்திற்கு, இறந்தவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அவர்கள் இல்லை இல்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னதே தான் சொன்னார்கள். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. கரூர் இழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் உடனடியாக இரவோடு வருகிறார். யாரை காப்பாற்ற? எந்த முன்னாள் அமைச்சரை காப்பாற்றுவதற்கு? எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் மந்திரிகளை காப்பாற்றுவதற்கு? இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுகிறது, உடனடியாக அனுப்பிவிடுகிறார்கள். சரி, கள்ளக்குறிச்சியில் நடந்த 65 பேர் இறந்து போனார்கள் கள்ள சாராய குடித்து. அப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்டோம், நீங்க கரூருக்கு உடனே போனீங்களே, கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல அப்படின்னு கேட்டோன்னே, அது கள்ள சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. சரி, விவசாயிகள் கரண்ட்ல அடிபட்டு இறந்து போனாங்க 3 பேர், அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கீங்களே கேட்டதற்கு பதிலே இல்லை முதலமைச்சர் அவர்கள். இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு காலையில் தினத்தந்தி பேப்பர்ல பார்த்தேன். தினத்தந்தி பேப்பர்ல திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க கூடாது, அப்படி ஜெயித்தால் திமுகவினர் நான் அனைவரையும் பதவி பறித்து விடுவேன் சொல்லியிருக்கார். எவ்வளவோ வேலைகளுக்கு 234 தொகுதி இருக்கு. ஆனா அவருடைய கண் மட்டும் திருநெல்வேலி தொகுதியிலே மட்டுமே இருக்கிறது. ஆனால் திருநெல்வேலி தொகுதி மட்டுமல்ல, 234 தொகுதியிலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைக்கு மக்கள் எடுத்திருக்கிற தீர்மானம். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஆட்சிக்கு முடிவு வெகு விரைவில் வந்திருக்கிறது. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருபோதும் நீங்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கு இந்த மக்கள் தயாராக இல்லை என்பதை நிரூபிக்கின்ற கூட்டம் தான் இன்றைக்கு மேட்டூரிலே கூடியிருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்டத்தில் ஹரிராமன், எல்லோரும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுதான் தோக்கும். அண்ணன் காளிமுத்து அவர்கள் பேசுவாங்க, தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்து இந்திய அண்ணா திமுக எப்போதுதான் தோக்கும். எப்பொழுதும் தோக்கக்கூடிய கட்சி திமுக. ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுவரையிலும் அரசியல் வரலாற்றில் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும், திமுக என்னைக்குமே தொடர்ந்து 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்று தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது. ஆனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர், சத்துணு தந்த சரித்திர நாயகன், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. ஒழுக்கமான கட்சி அண்ணா திமுக, ஒழுக்கமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, ஒழுக்கமான மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய தேசத்திற்காக, அந்த நாட்டிற்காக, 140 கோடி மக்களுக்காக வாழ்கின்ற அற்புதமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தேச ஒற்றுமையை காக்க பிறந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த 2 கட்சிகளும் இன்றைக்கு கைகோர்த்திருக்கிறது. மக்கள் அதற்கு ஆதரவு தருகிறார்கள். ஆளுகின்ற ஆட்சிக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. மோசமான ஆட்சி, சட்ட ஒழுங்கு சீரழிந்த ஆட்சி, தன்னுடைய மக்கள் ஆட்சி. மக்களுக்காக ஆளவில்லை, தமிழ் மக்களுக்காக ஆளவில்லை, தன்னுடைய மக்களுக்காக ஆளுகின்ற கட்சி திமுக.
மறுக்க முடியுமா? இன்னைக்கு யாராலும் அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது விடியாத அரசு. அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக மக்கள். தமிழக மக்கள் ஒன்றுபடுகிறார்கள், கூடுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் வரும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, மேட்டூர் பகுதி மக்கள், சேலம் மாங்கனி நகரத்து மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், ஒன்று கூடுவோம், வெல்வோம், ஆட்சி அமைப்போம். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மீண்டும் மோடி, தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.